கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனம். 1992 வருடம் கோடை காலத்தில் நியூ ஜெர்சியில் இருந்த காட்டில் காட்டுத்தீ பரவியது. 4500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்த அந்த காடு புகை மண்டலமாக மாறிப்போனது. அக்கினி தீ பிளம்பை போல மிக வேகமாக பரவி சற்று நேரத்தில் அந்த காட்டின் அருகே அமைந்திருந்த குடியிருப்பு பகுதிக்கும் பரவியது. மழை பொய்த்தபடியால் காடு வறண்டு போனதும் வில் போல வளைந்து வளைந்து செல்லும் கம்பளி பூச்சியினால் இலைகள் முழுவதும் மரங்களில் இருந்து உதிர்ந்து போனதும் காட்டுத்தீ பரவ காரணமாக அமைந்தது. ஆம் பிரியமானவர்களே, இதே போல எரேமியா தனது தீர்க்க தரிசன புத்தகம் 17வது அதிகாரத்தில் அந்தர வெளியில் வறண்டு கரளையாய் போன செடியை பற்றி குறிப்பிடுகிறார். கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைக்காதவர்கள் வறண்ட செடிகளைப் போலத்தான் இருப்பார்கள். அவர்கள் நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவார்கள் என்று வேதம் கூறுகிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்கள் ஆசீர்வாதத்தை காண முடியாமல் சபிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மேலும் கர்த்தரை விட்டு விலகுவதும் அல்லாமல் விக்கிரகங்களின் மீது தங்கள் நம்பிக்கையை வைப்பதினால் என்றென்றைக்கும் எரியத்தக்கதாக தேவனுடைய கோபத்தின் அக்கினியை தங்கள் மேல் அவர்கள் மூட்டி விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை அழிந்து போவது உறுதி. ஆனால் நாமோ நமது நம்பிக்கை முழுவதையும் தேவனாகிய கர்த்தர் மேலே வைக்க வேண்டும். அப்பொழுது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம் என்று எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம் நம்பிக்கை முழுவதும் இருக்கும்போது நாம் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்போம். ஆம், நம் வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்கு ஒரே வழி கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கையை வைப்பதுதான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்கிறபடி கர்த்தரை மட்டும் நாம் நம்பிக்கையாய் வைப்போம். அப்பொழுது நம் வாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கும். God bless you. Have a blessed day.